கர்த்தர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் மத்தேயு 6 யார் வாசிக்கிறது, யார் சொல்றது பார்க்காம? நாளைய தினம் யார் கரெக்டா சொல்றது பைபிளை பார்க்காம? நாளைய தினத்துக்கை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதனதின் பாடுகள், அந்த பாடு போதும். அப்ப நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் அப்படின்ட்டு ஜீசஸ் சொல்லியிருக்கிறார். நான் அதிகமான ஓரிஸ் எதுலதான் நிற்கும் மனுஷனுக்கு? நாளைய தினத்தை குறித்த கவலைகள் தான் இருக்கும். நாளைய தினத்தை தேவனுடைய கையில கொடுத்தவன் இன்னைக்கு அனுபவிக்கும் நிம்மதி. நல்ல கோட்டு கவனிங்க. நாளைய தினத்தை தேவன் கையில கொடுத்தவன் இன்னைக்கு அனுபவிக்கும் நிம்மதி, சந்தோஷத்தை விட தன்னையவே அவர் கையில கொடுத்திருக்கிறவன் அனுபவிக்கும் நிம்மதி, சந்தோஷம் அதிகத்திலும் அதிகம். ஒத்துக்கிறீங்களா? நாளைய தினத்தை அவர் கையில கொடுக்கிறது என்பது வேறு. தன்னையே தூக்கி அவர் கையில கொடுக்கிறது என்பது வேறு. அது எளிது, இது கடினம். நாளைய தினத்தை தேவன் கையில கொடுத்திருக்கிறவன் அவன் இன்னைக்கு பிரசன்ட் லைஃப், பிரசன்ட் டேல அனுபவிக்கிற ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. அதை விட அதிகத்திலும் அதிகமான நிம்மதி, சந்தோஷம் எதுல இருக்கு அப்படின்னா தன்னையவே அவர் கையில கொடுத்திருக்கிறவனுக்கு. நம்புறீங்களா? இருக்குமா இருக்காதா? நான் சொல்றது இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்படி சொல்றது உண்மைதானா? உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? உண்மைதானா? நாளைய தினத்தை கொடுக்கிறது என்பது வேறு தான். முதல்ல பிரிச்சேன் நான். தன்னையே தேவன்கிட்ட கொடுக்கிறது என்பது வேறு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒன் நடக்கிறதே அபூர்வம், சவால். ஃபர்ஸ்ட் ஒன் நடக்கிறதே இது. நாளைய தினத்தை கொடுங்கையான்னு சொல்றதே சவால். தன்னை அவர் கையில் கொடுக்கணும் என்பதெல்லாம் பாட்டு பாடணும், அவ்வளவுதான். சவாலிலும் சவால். ஆண்டர் கையில விடுப்பா, நாளை பொழுத பாத்துக்கலாம்ப்பா, உன்னை கேட்டு என்னை கேட்டா அப்ப பொழுது விடிய போகுது, இப்படி சொல்லி பேசுறது ஈஸி, கொடுக்கிறது சவால். ஏன்னா நாளைய தினத்துல ரோல் பண்ண போறது நாம. நாளைய தினத்துல பிளஸ் மைனஸா அனுபவிக்க போறது நாம. சிக்கல் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏன் அதுக்கு மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, ஒரு ஸ்டெடியா நிக்க மாட்டேங்குது அப்படின்னா ரீசன் இதுதான். நாளைய தினத்தை தூக்கி கொடுத்துட்டாப்புல நம்ம என்ன நாளைக்கு ஃபுல்லா தூங்கவா போறோம்? நமக்கு எதுவுமே பாதிப்பு இருக்காதா? எதையுமே நம்மளை சந்திக்காதா? எதுவுமே நம்மளை ரீச் பண்ணாதா? நாம தானே ரோல் பண்ணணும். இதான் ரொம்ப சிக்கல். இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிக்கல். இதை மனுஷன் செய்யறது ரொம்ப சிக்கல், ரொம்ப சவாலா இருக்கும். ரோல் பண்ண போறது அவன்தான். யார்கிட்ட தூக்கி கொடுக்கிறோமோ அவர் நம்மளை தூங்க வச்சுட்டு அவர் ரோல் பண்ண மாட்டார். நாளைய தினத்தை யார் கையில கொடுக்க சொல்றீங்க? தேவன்ட்ட. ஆனா ரோல் பண்ண போறது யாரு? நீதான். நீ தூங்க மாட்ட, நீ தான் ரோல் பண்ணணும்.
சரிப்பா, ரோல் பண்றது பண்ணிட்டு போறேன். உண்டாகிற பாதிப்புகளை, வேதனைகளை, சண்டைகளை, சச்சரவுகளை, போராட்டங்களை மீட் பண்ண போறது யாரு? அதனுடைய இம்பாக்ட அனுபவிக்க போறது யாரு? உதாரணம் சொல்றேனே, நாளைய தினத்தை தேவன் கையில ஒருத்தர் கொடுத்துட்டாரு. ஓகே, மறுநாள் விடியுது, அவர் வேலைக்கு போறாரு. ஒரு லாங் டிரைவ், பைபாஸ்ல வண்டி பஞ்சர் ஆயிருது. இப்ப ரோல் பண்ணது யாரு? தேவன் கையில ஒப்படைச்சவர். இப்ப நடுவழியில நிக்கிறாரு. இந்த பாதிப்பை யார் சந்திக்கிறா, அனுபவிக்கிறா? சவால், இது சவால். ரோல் நான் தான் பண்ணணும், தூக்கி கொடுக்கறதா நான் பண்ணியிருக்கேன். நாளை அவட்ட ஒப்படைக்கிறத நான் பண்ணது. ஆனா நான் ரோல் பண்ண போறது நான் தான். அதனுடைய நாளைய தினத்தினுடைய இம்பாக்ட் எனக்கு தான் வரப்போகுது. அனுபவிக்க போறதெல்லாம் நான் தான். இட் மே பி பிளஸ்னா ஹாப்பி, இட் மே பி மைனஸ்னா அதான் பெரும்பாலான ஆடுகள் இதுக்குள்ள வர்றதே சவால். ரெண்டு மட்டும் தேவன் ஸ்டாப் பண்ணியிருந்தாருன்னா சூப்பர் தான், இது சூப்பர். அப்ப நம்ம ரோல் பண்ண வேண்டியதில்லப்பா, சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அருமையா இருக்கு. சரி, நம்ம உண்மை செய்வானாப்பா, தூக்கி கொடுத்தாச்சுப்பா. நெவர், நோ, அது நடக்காது. நீதான் ரோல் பண்ணணும். வருகிற பாதிப்புகளை நீதான் அனுபவிக்கணும். ஆனா என்ன செய்யணும்? தூக்கி கொடுக்கணும். எப்படி? செக்கு இதெல்லாம் விரிச்சு பேச மாட்டாங்க. இது வந்து டீச்சிங்ல வருது. இதெல்லாமே பிரசங்கத்தில் அதை பேச முடியாது. பிரசங்கியார்கள் இதை சொல்ல முடியாது, போதகமார்கள் இதை சொல்லுவார்கள். இது டீச்சிங். இதுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. தூக்கி கொடுங்க, தூக்கி கொடுங்கன்னா சிக்கலை முதல்ல சொல்லுங்கிறேன் நான். இது ஒரு சிக்கல் இருக்கு. இதுக்குதான் அந்த பாடங்கள் தேவைப்படுது நமக்கு. சும்மா இல்லை அந்த பாடங்கள். அந்த அந்த 6 பாடங்கள் வந்து எத்தனையோ காரியங்களை தூக்கி சுமந்து ஃப்ரீ பண்ணி விடும் நம்மளை. இவ்வளவு இருக்கு இதுல. ஆமென். இதேதான் நாளைய தினத்தை தூக்கி கொடுத்தவனுக்கு எந்த கதினா, தன்னையே தூக்கி கொடுத்தவனுக்கு. தன்னை தூக்கி கொடுத்தாப்புல வேணா செத்தா போவான், வேலை செய்வான். அவன் தான் ரோல் பண்ணணும், இவன் தான் அனுபவிக்கணும். வருகிற பிளஸ் மைனஸ் இவன் தான் அனுபவிக்கணும். அதனாலதான் மோசையை கூப்பிட்டு தேவன் ஊழியத்துக்கு அனுப்பும் போது, நான் மாட்டேன் நான் மாட்டேன் நான் மாட்டேன். நீ சொல்லிருவீங்க ரோல் பண்றது நானு, நீங்க சொல்லிருவீங்க அனுபவிக்க போறது நானு. நீங்க இருக்கீங்க கூட, பட்டு அனுபவிக்க போறது நான் தானே, ரோல் பண்ண போறது நான் தானே. ஐயா என்னை விட்டுருங்கிறான். என்ன விட்டுருங்க. பார்வன்ட்ட நீங்க என்ன அனுப்புறது நீங்க, பட்டு போய் பார்வன்ட்ட பிரசன்ட் ஆகிறது நான் இல்ல தலைவாங்கிறான். ரோல் பண்ண போறது நான் தானே. அதுக்கு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து ஈட்டி எறிஞ்சானா அனுபவிக்க போறது நான் தானே. என்ன போய் சொல்றீங்க? ஐயோ அம்மாங்கிறான். இதான் பிரச்சனை. அவர் இருக்கிறாருங்கிறது நல்லா தான் இருக்கு, பட் ரோல் பண்ண போறது நானு. தீயில் விழ போறது நானு, அவர் இல்ல. என்னதான் தூக்கி விட போறாங்க 7 மடங்கு அக்னி ஜுவாலையில. நான் தான் ரோல் பண்ணணும். கர்த்தருக்காக வைராக்கி பேசுறவனையும் நான் தானே ரோல் பண்ணணும். ரோல் நான் தானே பண்ணணும். மைனஸ் தேவன் உள்ள ஜுவாலையின் மத்தியில இடைபடல. பாதிப்பை யார் அனுபவிக்கிறது? அவன் தானே கருங்கணும். இதுக்கெல்லாம் சம்மதிச்சுதானே உள்ள வரணும். வைராக்கியம் காமிக்கிறதா சும்மா இல்லை, இதெல்லாம் புரிஞ்சுட்டு வைராக்கியம் காமிக்கணும். It may be plus, it may be minus. We don't know. Exactly. We don't know. நல்ல அந்த விசுவாச பாதைங்கிறது, அது ஆண்டு நம்மகிட்ட கொடுக்குற செய்தியின் பாதைகள் என்பதெல்லாம் சாதாரண விஷயம். இது ரீச் ஆகவே ரொம்ப டைம் எடுக்கும். இது புரியறதுக்கே டைம் எடுக்கும். இது ரீச் ஆகிறதுக்கு பயங்கர டைம் எடுக்கும். நம்பர் 1, இந்த செய்தியின்படி வாழ முன்வர்றதுக்கே பயங்கர டைம் எடுக்கும். ஏன்னா அவ்வளவு சிக்கல் இருக்கு. அவ்வளவு பாதையில கடந்து 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 வரணும். அவ்வளவு இருளை கடந்து கடந்து வரணும். அவ்வளவு சந்தேகங்கள், அவ்வளவு கேள்விகள் கடந்து வரணும்.
வந்தா தான் அது என்னன்னே புரியும். சும்மா இல்ல. தேங்க்யூ. சர்ப்பம் ஏவாளுக்கு செய்தது சர்ப்பம் ஏவாளுக்கு செய்தது நம்பிக்கை துரோகம். ஆமேனா ஆமேன் இல்லையா? எப்படி சொல்றீங்க? வாட் இஸ் த மீனிங் நம்பிக்கை துரோகம்? நம்பிக்கை துரோகம்னா என்ன? ஏவாள் சர்ப்பத்தை நல்லவன் நம்புனான், அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புனான், அவன் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டான்னு நம்பினான், அவன் நம்முடைய உற்ற தோழன் நம்பினான், அவன் என்னுடைய நலம் விரும்பி நம்பினான் இல்லையா? ஆனா காரியம் மாறுதலா இருந்துச்சா? அப்படிலாம் என்ன அர்த்தம்? நம்பிக்கை துரோகம். ஏவாள் இப்படி நம்பினாலே அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்தானா? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இது பேர் தான் நம்பிக்கை துரோகம். நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது பேர் என்னது? நம்பிக்கை துரோகம். அப்ப ஒரு நம்பிக்கை துரோகி, நம்பகத்தன்மைக்கு லாய்க்கு இல்லாதவன் யாரு? வலு சர்ப்பம், பிசாசு. அப்ப சர்ப்பம் ஏவாளுக்கு செய்தது நம்பிக்கை துரோகம். ஓகே. ஏவாளும் ஆதாமும் கர்த்தருக்கு செய்தது என்ன? யார் பேர் சொல்றது? சிக்கல். இந்த கேள்வியை கண்டுபிடிக்கிறது சிக்கல். அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம். சர்ப்பம் ஏவாளுக்கு செய்தது நம்பிக்கை துரோகம், அக்செப்டபிள். பட் ஏவாளும் ஆதாமும் கர்த்தருக்கு செய்தது என்ன? நம்பிக்கை துரோகமா? ஆனா எப்படிதான் ஆன்சர் வருது பட்டுன்னு? நம்பிக்கை துரோகங்க. ஏவாளும் ஆதாமும் கர்த்தருக்கு செய்தது நம்பிக்கை துரோகம் அல்ல, அவமதிப்பு. அவமதிப்பு. கர்த்தர் அவங்க மதிக்கல, அவமதிப்பு பண்ணார்கள், அவமரியாதை பண்ணினார்கள், கனவீனம் பண்ணினார்கள். அது கனவீனம். அவர்கள் செய்தது நம்பிக்கை துரோகம் அல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, கர்த்தர் ஏவாள நம்பி இருந்து இவா நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாம போயிருந்தா என்ன அர்த்தம்? இப்ப கர்த்தர் ஏவாள நம்பினாரா என்ன? என்ன ஏவாள், நீ சாப்பிட மாட்டேன்னு எவ்வளவு நம்பிக்கையா இருந்த, சாப்பிட்டியே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவாள் நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்கல. அப்ப கர்த்தருடைய நம்பிக்கைக்கு என்ன பண்ணிட்டார்? துரோகம் பண்ணிட்டார். கர்த்தர் எப்படி ஏவாளை நம்பினார்? இங்கதான் சர்வஞானி உள்ள வர்றாரு. இது புரிஞ்சாதான் என்னன்னு நான் சொல்றது புரியும், சரின்னு தோணும். நான் ஜென்ரலாவே என்ன பேசுவாங்க, இயேசு யூதாசுக்கு நம்பிக்கை துரோகி ஆயிட்டான், அதுவும் தப்பு. சேம் கான்செப்ட், அதுவும் தப்பு. யூதாஸ் இயேசுக்கு செய்தது நம்பிக்கை துரோகம் அல்ல. ஆனா எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க. உண்மையா இல்ல, இயேசுக்கு அப்படிதான் பேசுறாங்க. அவன் நம்பிக்கை துரோகி அல்ல. ஏன்னா தன்னை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்பதை இயேசு ஆதி முதலாய் அறிந்திருந்தபடியினால், என்னப்பா கூடயே இருந்து ரொம்ப நம்பினேன் பாரு, நீயே காட்டி கொடுத்தியா அப்படின்னு என்னது? அப்ப இயேசு நம்பினாரா? இயேசு யூதாச நம்பியா வச்சிருந்தாரு? நம்பி வச்சிருந்தாரு. இவன் தாண்டா என்னை காட்டி கொடுப்பான்னு நம்பி வச்சிருந்தாரு. அப்படி நம்பினாரு. சூப்பரான ஆளுவேன், பர்ஃபெக்டான ஆளுவேன், அப்படியே நம்பினாரு? நம்பல. அப்ப நம்பிக்கை துரோகங்கிறது நம்ம நம்பி அதுக்கு அவங்க பாத்திரமா எல்லாம் போயிட்டாங்கன்னா நம்பிக்கை துரோகி. சர்ப்பத்தை ஏவாள் நம்புனான், ஆனா அதுக்கு அவன் பாத்திரமா இல்ல, நம்பிக்கை துரோகி.
ஆனா கர்த்தர் ஏவாளையும் சரி, ஆதாமையும் சரி, ஹேருப்பையும் சரி, இயேசு யூதா சரி, அவன் நம்பவே இல்லை. அதனால என்ன இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மை நம்பி பொறுப்பை கொடுக்கிறவர் அல்ல. இதை புரிஞ்சுக்குங்க. கொடுத்துக்கண்டா ஊழியத்தை, நீ நல்லா பாப்ப நம்புறப்பா, அது உலகம். அது ஞானி பண்ற வேலை, சர்வ ஞானி பண்ற வேலை அது கிடையாது. ஊழியத்தை கொடுக்குறப்பா, நம்புறேன், கட்டி காத்துக்கோ, நல்லா கொண்டு வா ஊழியத்தை, என்ன நல்லா கொண்டுருப்பா, நான் நம்புறேன், இங்க பாரு, உன்னை நம்புறேன் முழுசா, இங்க பாரு. இதெல்லாம் உலகம். ஞானியின் வார்த்தை, சர்வ ஞானியின் வார்த்தை இது இல்லை. நம்மளை நம்பிலாம் தேவன் கொடுக்கல, நம்மளை தெரிஞ்சுதான் ஊழியத்தை கொடுத்தாரு. இப்படி சொன்னா புரியும். தெரிஞ்சு ஊழியத்தை கொடுத்தாரு, நம்பியெல்லாம் கொடுக்கல. உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவரை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துறபடியினால், எண்ணி தெரிஞ்சி சர்வஞானி தெரிஞ்சி ஊழியத்தை கொடுக்கிறாரு. ஓகே, மத்திய 13 போகணும், போயிடலாம். மத்திய 13 அதிகாரம் 24 முதல் 30 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் உட்கார்ந்து கேட்டு போங்க. மத்திய 13 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. என்ன நிலத்தில்? எந்த நிலத்தில்? தன் நிலத்தில். அப்ப நிலத்துடைய ஓனர் யாரு? அவன்தான். நிலத்துடைய ஓனர் தன் நிலத்துல என்ன பண்றாரு? நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அந்த நல்ல மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணப்படுகிறான். அப்படி கம்பேர் பண்றார், ஒப்பிட்டு பேசுறார். நல்ல மனுஷன் பரலோக ராஜ்யம், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். இதை அவரே எடுத்து பேசுவார். மனுஷர் நித்திரை பண்ணுகையில். இது என்ன? மனுஷர்னா என்ன? முதல்ல மனுஷன், இங்க என்ன வந்திருக்கு? மனுஷர். அப்பெல்லாம் யாரு? மனிதர்கள். மனுஷர் நித்திரை பண்ணுகையில், வேலையாட்கள், எஜமானின் வேலையாட்கள், அப்படி வச்சுக்கலாமா? மனுஷர் நித்திரை பண்ணுகையில், அசருகையில், அந்த நல்ல மனுஷனுடைய சத்துரு வந்து, எவனுடைய சத்துரு? எதிரி. நல்ல மனுஷனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்ப கவனிங்க, நல்ல விதைங்கிறது என்ன விதை? தன் நிலத்தில் என்ன விதை விதைச்சான்? அப்ப நல்ல விதைங்கிறது என்ன விதை? அது கோதுமை. கோதுமை. அது பின்னாடிதான் சொல்றாரு ஜீசஸ், கோதுமை. அப்ப கோதுமைய அந்த லேண்ட் ஓனர் ஆட்களை வச்சு தன் நிலத்துல விதைச்சிருக்கிறார். இப்ப மனுஷர் தூங்கிட்டு இருக்கும்போது, அசந்துட்டு இருக்கும்போது, அந்த எஜமானுடைய எதிரி உள்ள வந்து எதை விதைச்சான்? களையை விதைச்சான். சரி, பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது, கோதுமை பயிரானது வளர்ந்துச்சு, வளர்ந்து கதிர் விடுது. நெற்கதிர் தெரியுமா? அது மாதிரி கோதுமை கதிர் விடுது. கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. கோதுமை பயிர்களோடு என்ன காணப்பட்டது? களைகளும் காணப்பட்டது. இப்ப கேள்வி வருது பாருங்க. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, இப்ப வேலைக்காரர் வந்துட்டாங்களா இங்க? அவ மனுஷர் நித்திரை பண்ணுகையில். யார் அது? வீட்டு எஜமானுடைய வேலைக்காரங்க வந்து, ஆண்டவனே, உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா?
பின்னே அதில் கலைகள் எப்படி உண்டானது? கேள்வி பாருங்க எப்படி வருதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு, எங்களுக்கு தெரிஞ்சு, என் மனசு அறிய எங்க கைகள் நல்ல விதைய விதைச்சிச்சு. வேற எதுவுமே கூட விதைக்கலையே ஆண்டவரே. ஆனா இது என்ன களை வந்திருக்கு? அவங்க கேக்குறாங்க வீட்டு எஜமான்ட்ட. அதற்கு வீட்டு எஜமான், நிலத்தின் ஓனர், முதலாளி, சத்துரு அதை செய்தான் என்றான். எப்படி? யாரு செய்யல? நம்ம செய்யலப்பா. சத்துரு, என் எதிரி, என் விரோதி, என் பகைங்கன் இதை செய்தான். எப்ப செய்தான்? அப்பொழுது வேலைக்காரர், ஓ மை மாஸ்டர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா? மை காட், சத்துரு இதை பண்ணிட்டானா? அவன் பண்ண வேலையா அந்த களை? ஓகே என் ஆண்டவரே, நாங்கள் போய் களையை பிடுங்கி போட உமக்கு ஓகேவா? ஸ்டார்ட் பண்ண ஒருக்க எதிரியா பண்ணிட்டா இவங்க கேக்குறாங்க. அவ பிடிங்கி போட்டுறவா களைய? நம்ம விதைக்கலையே, இது யார் விதைச்சா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, அதற்கு அவன், வேண்டாம். நிலத்தின் ஓனர், ஓ ஒன்னும் வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம் தெரியுமா? ஆன்சர் பண்றாரு. களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு. சூப்பரான சத்தியம், மறைக்கப்பட்ட சத்தியம். அவனாடு அவராடு மறைக்கப்பட்ட சத்தியம். நீங்கள் களைகளை பிடுங்கும் போது கோதுமையையும் வேரோடே பிடுங்கி போடாதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் மலர விடுங்கள். படிச்சு தெரியுதா யாருக்காவது என்ன பேசுறாரு அப்படின்னு? பஸ் பொட்டி வச்சு பேசுறாரு. இதுல யோவான் 10க்கு அப்படியே ஆக்ட் ஆகும் இந்த சத்தியங்கள்லாம். கதை கிடையாது, நம்ம சொல்றது எல்லாமே உழுக்க இருக்கு. வேரோடே பிடுங்காத படிக்க கோதுமைய ரெண்டையும் அறுப்பு மட்டும் மலர விடுங்க என்றால், அறுப்பு காலத்தில் மறுபடியும் பேசுறாரு எஜமான். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். முதல்ல எதை பிடுங்க மாட்டாரா? கோதுமை கிடையாது. நியாயத்திற்கு நாள்ல முதல்ல பரிசுனா கிடைக்க ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் தண்டனைக்குரிய ஆட்கள் தான் ஜட்ஜி நடக்குது. முதல்ல களைகளை பிடுங்கி கட்டுறா. எதுக்கு கட்டு? சுட்டரிக்கப்படுறதுக்கு கட்டு. முதல்ல ஜட்ஜ்மெண்ட் என்ன நடக்கும்? வாடா அவங்கள கலைப்புற ஒன்னா சேர். எவன் சத்தியத்துக்கு எதிர்த்து ஒரு சத்தியத்தை பேசினான்னு தூக்குனா அவனை நிறுத்து. நீங்க நில்லுங்கப்பா, பரிசு வரும், வெயிட் பண்ணுங்க, எழுப்பி வா. கலைகளை முதல்ல சுட்டரித்து, இப்போதைக்கு நியாயத்திற்கு நம்ம நடக்கல இன்னும். ஆனா எப்படி நடக்கும்? கோல் மீனிங்ல வருது பாருங்க. அது எப்படி பேசுறாருங்க கவனிங்க. கலைகளை முதல்ல கை வைப்பேங்கிறாரு. களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள். ஒன்னா சேருங்க, தூக்கி உள்ள போடுறதுக்கு கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். என்பேன் என்று சொன்னான் என்றார். கிளியர்? இதுல என்ன வந்திருக்கு? நல்ல மனுஷன், நல்ல நிலம், வேலையாட்கள், அப்புறம் அறுப்புக்கு அனுப்பப்படுகிற அறுப்பின் நாட்கள், அப்புறம் கோதுமை பயிர், அப்புறம் விதை. இவ்வளவு சமாச்சாரங்கள் அந்த ஓமையில வருது. அப்படியே வச்சுக்கிட்டு இங்க வாங்க, அதே 13ஆம் அதிகாரம் 36 வாசிக்கலாமா?
அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து அந்த நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். என்னமோ நீங்க சொல்றீங்க, ஒரு கன்ஃபியூஷா இருக்கு, நிறைய பேசிட்டாரு, இருந்தாலும் மைண்ட்ருக்குள்ள ஓடுது, என்ன சொல்றாரு? நிலங்கிறாரு, கோதுமைங்கிறாரு, களைங்கிறாரு, அக்னிங்கிறாரு, களைஞ்சது சேருங்கிறாரு, தூங்கிட்டோங்கிறாரு, அறுப்பு நாட்களானு என்ன இது சொல்றாரு? என்ன சொல்றாரு? கேட்கண்டா, அவர்கிட்ட தனியா மாற்றணும்னு கேட்கண்டான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப தனியா மாற்றுறாரு. இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார், தனியா மாட்டிக்கிட்டார். இப்ப கேட்கிறாங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் டேஸ் மனுஷகுமாரன். அப்புறம் நிலம் உலகம், லேண்ட் என்னது? உலகம். அப்புறம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். கோதுமை யாரு? கோதுமை யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்குனுடைய புத்திரர். களைகள் யாரு? பொல்லாங்கனின் புத்திரர். இங்க வருங்க, பொல்லாங்கன் வர்றான், பொல்லாங்கனின் பிள்ளைகள் வர்றாங்க. ராஜ்யம்ங்கிறது நல்ல மனுஷனை குறிக்குது, மனுஷகுமாரனை குறிக்குது, பரலோக ராஜ்யத்தின் புத்திரரை குறிக்குது. விதை, நல்ல விதன் ஒண்ணு வருது, நல்ல மனுஷன் ஒண்ணு வருது, கெட்டவன் வர்றான், கெட்ட விதன் ஒண்ணு வருது, எல்லாம் வருது பாருங்க அதுல. சரி, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. ஓப்பனா பேசுறாரு, பிசாஸ். அறுப்பு என்பது உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் உள்ள வராங்க பாருங்க. ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியினால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். இல்லையா? இந்த இரண்டாவதுடைய டெபினிஷன்ல ராஜ்யத்தின் புத்திரர், பொல்லாங்கனின் புத்திரர், மனுஷகுமாரன், பிசாசு, தேவதூதர்கள், உலகத்தின் முடிவு நாள், எல்லாமே அதுல வருது. ரொம்ப அழகா அடி பேசிட்டு போயிட்டார். ஓகே, சப்ஜெக்டுக்குள்ள போலாமா? மணி 7 போலாமா? ஒரு புரிஞ்சு போச்சா? அது ராஜ்யத்தின் புத்திரர் புரிஞ்சுக்க வேண்டிய சிலதை சொல்லிட்டு நம்ம முடிப்போம். ராஜ்யத்தின் புத்திரர் பொல்லாங்கனின் புத்திரராய் மாறுவது இல்லை. யார் கைதிட்டு இருக்க வேண்டாம்? புரியல, நல்லா கவனிங்க. கோதுமைய மனுஷர் விதைத்தார்கள், ஆனால் ஒரு காலத்திலும் அந்த விதைத்த கோதுமை களைகளாக மாறவில்லை. அவ எதை காட்டுது? ஆண்டவரே, நம்ம கோதுமையை தானே விதைச்சோம், எப்படி அது களையா மாறிச்சுன்னா கேட்டாங்க. கோதுமையை விதைச்சோம், களை எப்படி சேர்ந்து தனியா வளருதுன்னு கேக்குறாங்க. கோதுமை களையா மாறல. அப்ப எதை காட்டுது? ராஜ்யத்தின் புத்திரர் ஒரு காலத்திலும் பொல்லாங்கனின் புத்திரராய் மாற மாட்டார்கள். கேரண்டி. ராஜ்யத்தின் புத்திரர் ஒரு காலத்திலும் பொல்லாங்கனின் புத்திரராய் மாறுவது கிடையாது. பொல்லாங்கனின் புத்திரர் ஒரு காலத்திலும் ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுவது கிடையாது. இந்த சத்தியம் தெளிவா அதுல இருக்கு. கோதுமை கோதுமையாத்தான் வளரும், களையாத்தான் வளரும். நம்பர் 1. நம்பர் 2, பொல்லாங்கனின் புத்திரர் என்று ஒரு பிரிவார் தனியாக விதைக்கப்படுகிறார்கள்.
மாறுவதில்லைங்கிறது கன்ஃபார்ம்னா அப்ப செப்பரேட் தான் அர்த்தம். தனியாகவே விதைக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்துல ராஜ்யத்தின் புத்திரர் என்று ஒரு பிரிவார் தனியாகவும், பொல்லாங்கனின் புத்திரர் என்று ஒரு பிரிவார் தனியாகவும் ஒரே நிலத்தில் ஒரே உலகத்தில் விதைக்கப்படுகிறார்கள். அவங்க மாறுறதில்ல, இவங்க மாறுறது இல்லை. விதைக்கப்படும் போது ராஜ்யத்தின் புத்திரர், அறுக்கும் போது அவர்கள் பொல்லாங்கனின் புத்திரராக அறுக்கப்படுகிறார்கள். தப்பு, தப்பு. அவருடைய ஆடுகளாய் பிறந்த ஆடுகள் ஒரு காலத்திலும் அவனுடைய ஆடுகளாய் மாறுவதே இல்லை. அவனுடைய ஆடுகளாய் பிறந்த ஒரு ஆடும் அவருடைய ஆடுகளாய் மாறுவதே இல்லை. எந்த ஆடாய் பிறக்கிறார்களோ அந்த ஆடாகவே மரிப்பார்கள். இதுல சேஞ்சஸே வராது, மாறவே மாட்டாங்க. முடிவு வரைக்கும் அந்த பணி தொடரும். ஆமென். அப்படியே கோதுமை பயிர் களைகளாக மாறுவதில்லை, மாறாக களைகள் என்று ஒரு பிரிவு தனியாக விதைக்கப்படுகின்றன. நாம் பிறக்கும் போதே, முடிக்குமா, நாம் பிறக்கும் போதே அவராடு அவனாடு என்று பிரிந்து பிறக்கிறோம், தனித்தனியாக விதைக்கப்படுகிறோம் என்கிற கருத்து, என்கிற உபதேசம், என்கிற செய்தி சத்தியமே. அது பிரதர் வளர்ந்து வரும்போது பிரதர் நம்ம அப்படி மாறிடும் பிரதர். நம்பாதீங்க, நம்பாதீங்க, மாற முடியாது. நடைமுறையில் அந்த மாற்றம் இருக்கலாம். பவுல் எதிர்த்த வச்சா அது வேற. பட் ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல். ஒரிஜினல் ஆரம்பத்துல என்னவோ இறக்கும் போது அதான் ஒரிஜினல், மாறாது. இத பவுலே பேசுறாரு, கவனிங்க. கலாத்தியர் 1:15 வாசிக்கலாம். ரகசியங்களை தேவன் பேசுகிறார். திரும்ப திரும்ப தான் சொல்லுகிற செய்தி உண்மை என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்றார். வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சங்கள், ரகசியங்கள் சத்தியமே, அசத்தியம் அல்ல, கதை அல்ல, இது மனுஷ யோசனை அல்ல, தெய்வ யோசனை, தெய்வ தாட், தேவனுக்கே தெரிந்த ரகசியம், அவருக்கு மட்டுமே தெரிந்த வெளிச்சம். இதை வெளிப்படுத்துறாரு. என்ன இருக்கு? நான் என் தாயின் வயிற்றிலே இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தமது கிருபையினாலே அழைத்த தேவன். பிரித்து எடுத்தார். எங்க பிரிச்சாரு? எங்க பிரிச்சாரு? பிறக்கும்போது பிறந்து வளரும்போது பிரிச்சாரா? எங்க பிரிச்சாரு? பவுலுக்கு என்ன வெளிப்பட்டிருக்கு பாருங்க இந்த ரகசியம்லாம். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, 1:15, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவர் என்னை பிரித்து எப்ப அழைச்சாரு? அப்ப அழைக்கல. எப்ப அழைச்சாரு? தமஸ்கு ரோட்ல பிறந்து வளர்ந்து கமாலியன் பாதத்துல நல்லா பயின்று நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ முயற்சி பண்ணி கிறிஸ்தவர்களை அடிச்சு விரட்டி துன்பப்படுத்தி வீடு வீடா நுழைஞ்சி ஸ்திரிகளை நாசம் பண்ணி அதே உத்தரவை, அதே அதிகாரத்தை, அதே பெர்மிஷனை தமஸ்குவில் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களையும் அப்ளை பண்ணணும், அடிக்கணும், கொண்டு வரணும் எருசலேமுக்குன்னு சொல்லி புறப்பட்டு போகையும் போது அவர் என்னை அழைத்து பிரிச்சாரு. அழைக்க மறக்கல. பிரித்தவர் அழைப்பார். அழைக்கிற வரைக்கும் இவன் அவனாடாக ரோல் பண்ணுவான். பட் ஒரிஜினல் இஸ் ஒரிஜினல். அதான் சொல்ல வரேன் நான். ஒரிஜினல் என்ன? அந்த ஒரிஜினல் முடிவு ஒரிஜினல் வந்துடும். அதான் ஒரிஜினல். அது அழைத்து பிரித்தார். எப்ப பிரிச்சாரு? கற்பத்துல பிரிச்சாரு, கருவுல பிரிச்சாரு, அங்கே பிரிச்சிட்டாரு.
திஸ் இஸ் மை ஆடு. அங்கே பிரிச்சார். பிறந்து வளரும் போது பிரிக்கல. பிறந்து வரும்போது மாறணும்னே மாற்றம்த்தியா பிரிக்கல. நம்புங்க தயவுசெய்து, பிரிக்கல. தாயின் கர்ப்பத்திலே பிரிச்சாரு. என்ன பிரிச்சாரு? இவன் என்னுடையவன், இவன் என்னுடையவன் பிரிச்சாரு. ஆமென். நாம் பிறந்து வருகையில் தான் நம்மை அவர் பிரிக்கிறார் என்று சொன்னால், உதாரணத்துக்கு இப்படி பேசுவாங்க, பிரதர் பாஸ்டர் நம்ம பிறந்து வளர்ந்து நம்முடைய கிரியைகளை கனிகளை பார்த்தான் பிரதர் ஆண்டவனை பிரிக்கிறார் பிரதர்னா, நாம் அவரை ஞானி என்று சொல்லுகிறோம். நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம வாழ்ற லட்சங்களை பார்த்து பிரிக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்ம ஞானி என்று சொல்லுகிறோம். இல்ல, கற்பத்தில் இருக்கும் போதே நம்மை அவர் பிரிக்கிறார் என்றால் நாம் அவரை சர்வ ஞானி என்று ஒத்துக்கொள்கிறோம். அவர் சர்வ ஞானினா அங்க ஆரம்பிப்பார் வேலைய, ஞானினா இங்க ஆரம்பிப்பார் வேலைய. நீங்க ஞானிங்கிறீங்களா சர்வ ஞானிங்கிறீங்களா என்பது என்னுடைய கேள்வி. அவர் ஞானியா சர்வ ஞானியா? கிளியர்? இதை சொல்லி முடிச்சிடும். ஓகே, இங்க பாருங்க, ஒரு மத்தேயில 13:29 ஒன்னு பேசினாரு. வாசிக்கலாம் திரும்ப. மத்தேயு 13:29 ஒன்னு பேசினாரு. நீங்கள் களைகளை பிடுங்கும் போது கோதுமையும் கூட பிடுங்காதபடிக்கு. அருமையான வார்த்தை. நீங்க இப்ப களைய பிடுங்க போனீங்கன்னா என்ன பிடுங்கப்பட்டு போகும்? கோதுமை. ஏன் ஆடு பிடுங்கப்பட்டு? அவன் ஆடை ஒண்ணு செய்யாதீங்க, ஏன் ஆடு போயிரும். இப்படி சொன்ன புரியும். அவன் ஆடை கை வைக்காதீங்க, என் ஆடு கை வைக்கப்பட்டுரும், விட்டுங்க. அப்படி என்னையா அர்த்தம்? என்ன ஒரு முடிச்சு இதுல வச்சிருக்கிறாரு? ஏன் விட்டாரு துன்மா இருக்கன அப்படின்னா, நான் அப்படியே லைன்ல வாசிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. ஆதாமுக்குள்ளே அவர் ஆடுகளாகிய நாம் இருக்கிறதை பார்த்து பாவம் செய்த ஆதாமை எப்படி உடனே அழிக்காமல் விட்டாரோ அப்படியே ஏன் ஆதாம பாவ செஞ்சோனே போட்டு தரல? ஆதாமுக்குள் டேனியல் இருக்கிறான். ஆதாம் ஒண்ணுச்சியாதரா, ஒண்ணுச்சியாத. கோதுமை பிடுங்கப்பட்டு போவோம், இவன் அழிக்காத. கோதுமை பிடுங்கப்பட்டு போவோம். கோதுமை இருக்குடா, ஆதாமுக்குள் நிறைய கோதுமை இருக்குடா, ஆதாம் அப்படி விட்டுறா, விட்டு. அப்படியே அவன் ஆடுகளாகிய மனிதருக்குள்ளே அவர் ஆடுகள் இருக்கிறதை பார்த்து அவன் ஆடுகளையும் அவர் அழிக்காமல் விடுகிறார். அழிக்காமல் விடுகிறார். இப்ப என்னுடைய அப்பாவோட அப்பா அவன் ஆடுகளா இருப்பாங்க. அவன் ஆடுகள் அழிச்சு அழிச்சிருந்தாருன்னா அவருடைய ஆடு டேனியில் வரமாட்டான், பிடுங்கப்பட்டு போயிடுவான். கோதுமையும் பிடுங்கப்பட்டு போகும், களையை அழிக்காதன்ட்டார். ஆனா அந்த வசனம் அப்படி வரல, அதுக்குள்ள ஒரு கருகளை வச்சிருக்கிறார். ஏன் அவன் ஆடுகளை விட்டு வச்சிருக்கிறாருன்னா, அவர் ஆடுகள் அவன் ஆடுகளுக்குள்ள இருக்கு. ஆதாமுக்குள்ள நம்ம இல்லையா? அதே ஆதாமுக்குள்ள பிரதான ஆசாரியர் வந்தான், வேதபாரர் வந்தான். அதே ஆதாமுக்குள்ள பவுலனும் அவர் ஆடும் இருக்கு. பிடுங்கப்பட்டு போயிடும், அழிக்காத, விட்டுரு, வளர விடு, முடிவுல பாத்துக்கிறேன், பிரிச்சிடுறேன். அவன் ஆடுகள் அவர் ஆடுகளை பிரிச்சிடுறேன், விடுறாப்ப போயிருண்டா, கோதுமை போயிருண்டா. ஒரு கோதுமை கூட போகக்கூடாதுடா, ஒரு ஆடு கூட போயிடக்கூடாது. விடு இருக்க விட, அவங்கள வளர விடு. மீன்ஸ் என்ன அர்த்தம்? அவன் ஆடுகளை இருக்க விடு. இவன் கல்யாணம் முடிப்பான், பிறக்கிற பிள்ளை ஏன் ஆடு பிறக்கும், விடுறா அப்படிங்கிறாரு. ரகசியம் புரியுதா? எதுவுமே போய் கிடையாது, கரெக்டா பேசுறாரு. யாரை மாறுறதில்லை. பிறக்கும் போது அப்படிதான் பிறக்கிறோம். அப்படி பிறக்கும் போது ஏன் அவர் அழிக்காம விடுறாருன்னா இதுதான் தெரியாது. இன்னும் எத்தனை ஆடுகள் பிறக்க வேண்டியிருக்கோ தெரியாது.
ஆமென். இதை முடிச்சுட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இதை முடிச்சிருவோம். மேலும் களைகளை விதைத்தது களைகள் அல்ல. களைகளை விதைத்தது களைகள் அல்ல. விதைச்சது யாரு? ஜீசஸ். ஆயினும் தண்டனையை களைகள் அடையாமல் போவதில்லை. இது எப்படி? களைகள் இருக்கிறதுக்கு களைகள் காரணம் இல்லை. ஆனா தண்டனையை யார் அனுபவிக்கணும்? அக்னியில் எரிய போறது எது? களை. ட்ரூத் களை. ஆனா அது காரணம் இல்ல. தெளிவா வசனம் சொல்லுது. களைய ஒருத்தர் விதைச்சாயா, ஆனா இந்த களைகள் என்ன அனுபவிக்க போகுது? அப்படியே பொல்லாங்கனின் புத்திரரை விதைத்தது பொல்லாங்கனின் புத்திரர் அல்ல. அவன் ஆடுகளை விதைத்தது அவன் ஆடுகள் அல்ல. அதுகள் அல்ல. அவன் ஆடுகள் விதைக்கப்படுறது அதுகள் அல்ல. ஆனால் தண்டனையை அவர்கள் அடையாமல் போவதில்லை. ரகசியத்தின ரகசியம் இப்படிலாம் இருக்கே. பைபிள் எவ்வளவு இருக்கு, ஆனா வெளியே இல்லை எதுவுமே. அவ்வளவு இருக்கு. கரெக்டா மேட்ச் ஆகும். களை வச்சது ஓகே, விதைச்சவனை தானே பிடிக்கணும். இப்ப களை என்ன செய்யறாரு? கோதுமை மாறிச்சுன்னா தண்டனை ஓகே. கோதுமையா வரைச்சேன், நீ என்ன களையா மாட்ட? ஓகே, கோதுமையா தான் இருக்கு, களை தனியா விதைக்கப்படுது. சரி, களையை விதைச்சது களை இல்லை, அப்ப தண்டனை களை தீக்குள்ள போடு. இந்த ஊமைய அதனுடைய விளக்கங்களை இந்த அவராடு அவனாடுன்ட்டு புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஆண்டவரேங்கிறவங்க திரும்ப திரும்ப அதை வேலை கவனிங்க. இந்த சொல்லப்பட்ட அந்த பார்வையில கொடுக்கப்பட்ட இந்த விளக்கத்துல வியாக்கியானத்தின் அடிப்படையில அந்த ஊமை அப்படியே பாருங்க, நல்லா புரியும் என்ன சொல்றாரு. என்ன சொல்றாரு? கங்க மூடலாமா? ஜம்முனுவும். பட் இது போதாது, ரொம்ப ஆழம், ரொம்ப ரொம்ப ஆழம் அது. பட் அந்த 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 ஓமைக்கான விளக்கத்துக்கு வெளிச்சம் யோவான் 10 வந்த 10, 29, 28, 27 விளக்கங்கள் இதான்.